பண்டிகை காலத்தை முன்னிட்டு பல பேருந்துகள் மற்றும் ரயில்களை இயக்குவதற்கு போக்குவரத்து அமைச்சு திட்டமிட்டுள்ளது. இதன்படி நேற்று முதல் விசேட பஸ் சேவையை முன்னெடுக்க இலங்கை போக்குவரத்து சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. பண்டிகை காலம் முடியும் வரை தினமும் 50 கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அதன் பிரதி பொது முகாமையாளர் பண்டுக்க ஸ்வர்ணான்ச தெரிவித்துள்ளார். தேவைப்பட்டால் கூடுதல் பேருந்துகளை இயக்குமாறு அனைத்து டிப்போ மேலாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் பஸ்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் கிராமங்களுக்கு திரும்பிய மக்கள் கொழும்புக்கு வருவதற்காக பஸ் சேவை ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கு இடையிலே பண்டிகை காலத்தையொட்டி சில சிறப்பு ரயில் பயணங்களும் இயக்கப்பட உள்ளது. கடந்த 27ஆம் தேதி இரவு பதுளைக்கு விசேட ரயிலும் கொழும்பு கோட்டைக்கு விசேட ரயிலும் சேவையில் ஈடுபடுத்தியுள்ளதாக புகையிரத திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் தெரிவித்தார். அத்துடன் டிசம்பர் 28ஆம் தேதி காலை பதுளைக்கு விசேட ரயிலும் 29ஆம் தேதி இரவு பதுளையில் இருந்து கொழும்பு கோட்டைக்கு விசேட ரயில்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதற்கிடையிலே மேலதிகமாக யாழ் தேவி விரைவு ரயிலுடன் யாழ்ப்பாணம் வரை நகரங்களுக்கு இடையிலான விரைவு ரயிலையும் கூடுதல் பெட்டிகளையும் இணைத்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் பண்டிகை காலத்திலே பொதுமக்களின் பாதுகாப்புக்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்தையும் தயாரித்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் பண்டிகை காலத்திலே பொதுமக்களின் பாதுகாப்புக்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்தை தயாரித்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி மேல் மாகாணத்தில் மாத்திரம் 6500 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை மக்கள் அதிகம் கூடும் வழிபாட்டு தலங்கள் மற்றும் கடைகளில் திருடர்கள் மற்றும் குற்றவாளிகளை அடையாளம் காண 500க்கும் மேற்பட்ட காவல்துறை உத்தியோகஸ்தர்களை சிவில் உடையில் கண்காணிப்பில் ஈடுபடுத்தவும் எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.